ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜும்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜும்கா தான் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஒயிட் ஜும்கா எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் இருக்கும். ஹார்டின் ஷேப்லேயே உள்ளே வந்து சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? ஓகே, ஸ்கை ப்ளூ கலரில் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹார்டின் ஷேப்லேயே அதுக்கு உள்ளேயே வந்து ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஜும்காரை இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து ஒரு குட்டி 1/2 இன்ச்சஸ் ஜும்கா எடுத்திருக்கேன். ஒரு பென்சில் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளோட B7000 க்ளூ வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். B7000 க்ளூ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா ஏர் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக மாறிடும், நமக்கு வேஸ்ட் ஆயிடும். ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, க்ளூ பென், சரிங்களா? இதுக்கு பேர் தான் க்ளூ ஸ்டிக்கர், க்ளூ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஒன்லி இந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பாருங்கள். இதில் நீங்கள் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை பிக் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ளூ யூஸ் ஆகுது. இந்த க்ளூ ஸ்டிக்கு, இந்த க்ளூ பெண்ணும் நீங்கள் ஒன்றா கையில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு டைமிங் வேஸ்ட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கையில் எடுத்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா. இதுவே க்ளூ பென் அப்படின்னா கையிலையும் கம் ஓட்டாது, நம்மளுக்கு நம்ம ஒர்க்கும் ஈஸியாக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ பென் நம்ம யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இது நான் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது கம் நம்ம கையிலே ஒட்டும். அதுக்கடுத்து நம்ம எடுக்க போகிற ஸ்டோன்ஸால் நம்மளோட கையில் உள்ள இந்த கையில் உள்ள அந்த க்ளூவால் இந்த ஸ்டோனே அப்படி கையோடு வந்துடும். ஸோ அந்த ஸ்டோன் ஒர்க்க பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ காய வருமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த க்ளூ பெனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் மட்டும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி B7000 க்ளூவே கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். உங்களோட கை வந்து கம்லேயும் உங்களுக்கு படாது, நீங்கள் ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். சேம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நீங்கள் ஏதாவது ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கைப்படாமல் கை வைக்காமல் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பென் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் எனக்கு ஃபஸ்ட் லேயர் கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு கவர் ஆகலை, முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டோனை குறைச்சிருங்க. ஓகேங்களா? எனக்கு இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ ஒரு லேயர் எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே உள்ள லேயர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வைக்க போகிறேன். இப்போ நான் ஹார்ட்டை வந்து மேலே பார்த்து வச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்த லேயர் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் ஷேப்பை ஆப்போசிட் சைடில் மாற்றி வைக்க போகிறேன். இப்படி இந்த டேரக்ஷன் நோக்கி எல்லா ஹார்ட்டுமே மூவ் ஆகிற மாதிரி நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து நினைக்கலாம் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாமே, இப்படி ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த B7000 க்ளூ பொறுத்த அளவு சீக்கிரமே காஞ்சிரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது காஞ்சிரும், ட்ரை ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு அதுக்கடுத்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ அவ்வளவு நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு உங்களோட அஃபர்டபுளாக உங்களுக்கு இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களோட கண்ணோட்டம் தான். நம்மளோட கண்ணோட்டம் வச்சு தான் நம்ம வந்து விஷுவலாக தான் நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம எதுவும் டேப் வச்சு அளவு எடுக்க முடியாது. ஸோ நம்ம இது நம்ம முடிச்சிட்டோம். இது நல்லாவே ட்ரை ஆகட்டும். நம்ம ட்ரை ஆகாமல் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இது ஸ்டோன்ஸ்லாம் அப்படி கையோடு வந்துடும். ஸோ நல்லா எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ண வரீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஓகேங்களா? லேயர் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 லேயர் என்னால் போட்டு திணிக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலேயே இந்த கீழே உள்ள ஸ்டோன்ஸ் டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ டச் ஆகாமல் மேலே நம்மளோட ஜும்கால மட்டும் நம்ம இது க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து எந்த டேரக்ஷனில் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சோம், ஹார்ட்டின் வந்து மேலே தெரியுற மாதிரி வச்சோம். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் நான் வைக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக. நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம க்ளூவும் வேகமாக வந்து ட்ரை ஆகிடும். ஒரு 6 ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்க ஜும்கா பேஸோட சைஸ் பொறுத்து, ஜும்காவோட சைஸ் பொறுத்து தான். ஸோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் கூட இருக்கும், ஒரு சைஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற பிளேஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வரை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டரில் அந்த ஜும்கால கம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக இதே கலரில் ஃபெவிக்ரில் கம் வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் சுத்தமாகவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்குள்ளே ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே ஜும்கா பேஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஓரில் மட்டும் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஜும்கா பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து ட்ரை ஆகட்டும். இது நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அடியில் கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மூவ் ஆகிடும் பென்சில் விட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து இப்போ ட்ரை ஆகட்டும், காயறதுக்கு நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி OHB ஷீட் எடுத்துக்கோங்க. OHB ஷீட்டில் ஏதாச்சும் ஒரு பக்கம் சின்னோண்டு இடத்துல சென்டராக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் இதுக்கு பேர். ஸோ இந்த ஸ்டோன் இதுக்கு ஆப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு சேம் கலரில் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து 1 2 3 4 6 பீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதை மட்டும் சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. இதுக்கு பின்னாடி நான் வந்து கேன்வாஸ் ஷீட் ஒட்டியிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி உள்ளது இது வந்து கேன்வாஸ் ஷீட்டு. ஸோ கேன்வாஸ் ஷீட் நம்ம எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் ஷீட் ஒட்டினா தான் நம்மளுக்கு இந்த ஜும்கா பாருங்க, இந்த ஜும்கா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் எவ்வளோ இழுத்தாலும் இது வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இந்த கேன்வாஸ் பேப்பர் இல்லாமல் நீங்கள் இந்த பேஸை ஒட்டினீங்க அப்படின்னா நம்ம கையோட பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம கேன்வாஸ் பேப்பர் வந்து பின்னாடி யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த வெள்ளையா தெரியுது நல்லா இருக்காது, அசிங்கமாக தெரியும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பின்னாடி கோல்டன் கலரில் அக்ரிலிக் பேஸ்ட் விற்கிறாங்க பெயிண்ட். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஒயிட்டை வந்து கவர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உடல் வந்து நம்ம ஒரே ஒரு ஐபின் கொடுத்துருக்கேன். ஐபின் எதுக்காக அப்படின்னா நம்மளோட இந்த ஜும்கா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சில ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அடியிலேருந்து நம்ம வந்து ஐபின் நம்ம இல்லை, ஐபின் வந்து நம்ம மேலே ஸ்டெட் பேஸ்க்கு கொடுப்போம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய பின் பார்த்தீங்கன்னா நெயில் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெயில் பின்னில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நெயில் பின்னில் ஒரே ஒரு நம்ம அந்த வீடை கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு பேர் தான் நெயில் பின். பின்னாடி வந்து ஆணி மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நெயில் பின். இது நான் ஸ்கை ப்ளூ கலர் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு மேட்சிங்கான கலரில் இந்த பேர்ல் பீட்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த வீடு வந்து ஒன்றே வந்து கொடுத்துக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு உள்ள இந்த மாதிரி இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு மேலே உள்ள அந்த ஹெட் பார்ட்டில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக அங்கே ஒரு பேர்ல் பீட். ஸோ இதுக்கு மேலேயே ஒரு பேர்ல் பீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு உங்ககிட்ட கட்டர் இருந்தது அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எங்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா டோன்ட் ஃபீல், நீங்கள் இந்த நெயில் கட் யூஸ் பண்ணி எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து கட் ஆகிடும். ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. இப்படி 2 ட்விஸ்ட் கொடுத்தாலே அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் பிளேயர் யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே இந்த ஜும்கா பேஸ் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பண்ணுங்கள். நீங்கள் காயத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம கையோடயே வந்துடும். ஸோ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் சொன்னேன் இல்லைங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு, இந்த ஜும்காவோட இந்த ஸ்டெட் பேஸை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பிளேயரை வந்து கொஞ்சம் கர்வாக வளைச்சு விட்டுலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி நான் அந்த கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நான் இந்த கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தெரியாது, உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் லுக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணி வேர் பண்ணுங்கள். ஸோ லுக்கிங் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.